இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்கட்டும் அல்லது நேர்மையான திட்டமாக இருக்கட்டும் ஃபேக் திட்டமாக இருக்கட்டும் ஒரு நியாயமான திட்டமாக இருக்கட்டும் எப்படியான திட்டமாக இருந்தாலுமே பார்க்கின்ற பார்வை ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நான் இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம திட்டத்தோடைய சாராம்சம் என்ன அப்படின்றது நான் சொல்ல இருக்கிறேன். நம்ம திட்டத்தோட பெயர் இந்தியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற திட்டத்தோடைய டேக் லைன் போயிட்டீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் இன் த வேர்ல்டு, இந்தியர்கள் உலகில் நிற்கின்றனர் அப்படின்றது தமிழுடைய ஆக்கம். உதாரணமா இன்னைக்கு குஜராத்தில் GCMMF அப்படின்னாங்க. அதாவது அமுலோடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் GCMMF அப்படின்றது. ஓகேங்களா? இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 36.4 மில்லியன் உறுப்பினர்கள் இந்த மில்க் சொசைட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப்கோ அப்படின்னு நம்ம அவங்களுடைய இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 35,000 மெம்பர்கள் இருக்காங்க. அது மாதிரி இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற முயற்சியும் இந்திய அரசாங்கத்தோடைய கூட்டுறவு சங்கத்தின் ஆக்ட் படி பதிவு செய்துள்ள ஒரு கூட்டுறவு சங்கம் தான் இந்த இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் என்கின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் லட்சம் உறுப்பினர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அவர்கள் முதலீடு பண்ற முதலீட்டு தொகையை ஸ்டீவியா உற்பத்தி, ஸ்டீவியா ஏற்றுமதி, ஸ்டீவியா விவசாயம், ஸ்டீவியா வணிகம், இந்த 5 துறைகளில் முதலீடு செய்து அதிலிருந்து பெறக்கூடிய லாபத்தை இந்த லட்சம் நபர்களுக்கு பிரித்து தர்றது தான் இதோடைய முக்கிய நோக்கம்.